2 பாடலை பாடி நாம் புது வருஷ ஆராதனையை ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே என்ற பாடலை பாடி இந்த வருடத்தில் முதல் ஆராதனையில புது ஆராதனை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுமா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுமா, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை மறுபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்த தேவன், பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை தருவேன் சொன்ன தேவன், ஏமாற்றம் இல்லாமல் நம் வாழ்க்கையிலே வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சிரிச்சுட்டே சொல்லுமா, சோர்ந்து போகாதே, சந்தோஷமா சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அறிக்கை பண்ணுவோமா, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள்
வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் கடைசியா சொல்லுமா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர். கடைசியா பக்கத்துல பார்த்து, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதே போல காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்துக் கொள்கிறீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். எதிர்கால பயம் இல்லையே, நீர் எனக்குள் இருப்பதால் என்ற பாடலை பாடி நாம் அப்படி ஆராதனை கடந்து செல்வோம். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எதை குறித்தும் இருப்பதனால். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. தெரிந்து கொண்டீர் உமக்கென்று, அதை நான் அறிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று, அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையே நான் சார்ந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையே நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனா. உலகம் தரித்த மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து. எதிர்கால பயமில்லையே, எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, எனக்குள் இருப்பதா. எதை
எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனா எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனா காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன் காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எல்லாம் மனசுல கை வச்சு எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதா எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதா எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனா எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனா உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே இந்த வருஷத்துல நமக்கு புகலிடமா நமக்கு கோட்டையா உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன் பரிசுத்தரே பாதுகாக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும் பரிசுத்தரை படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளேன் பரிசுத்தரே பரிசுத்தரே பாதுகாக்கும் நிகழாது தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது என்னை தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குள்ளே பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குள்ளே பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. நல்ல கைகளை தட்டி இந்த கால வேளையில பரிசுத்தாவியானவரே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல வாய் திறந்து நல்ல ஆவில நிரம்பி glory to God hallelujah hallelujah ஊரா பா 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 சக பா 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 ரா ஊரா தர பா 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 ரா பா ரா பா right now hallelujah 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 அவருடைய வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி எல்லா காரியத்திலும் உன்னை மேன்மைப்படுத்துவாராக ஹalleluya ஹalleluya நல்ல வாய் திறந்து விடுதலையோடு கூட இந்த காலைவேளையில இந்த முதல் ஆராதனையில நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஓ நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்யுங்க ஹalleluya அவர் செய்த நன்மைகள் ஓ ஹalleluya அவர் இந்த வருஷம் முழுவதும் தம்முடைய வல்லமையினால நிரப்ப மேன்மைப்படுத்தப்பட கிருபையினால நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே ஹalleluya ஆவியானவரே ராஜ
ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை. நல்ல கைகள் அசைத்து நல்ல வாய் திறந்து உண்மையா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. உண்மையா உண்மையா சொல்லுமா உண்மையா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே என் மறைவிடமே என் உறைவிடமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. ஆராதனை உமக்கே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே. ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அன்பே என் இயேசுவே ஆருயிரே. ஆட்கொண்ட என் தெய்வமே. நல்ல கன்ஃபியூஸ் பண்ண ஆண்டவர் சமூகத்துல அன்பே என் இயேசுவே ஆருயிரே. ஆட்கொண்ட
என் தெய்வமே, உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். இந்த புது வருஷத்துல ஒரு நாள் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. உண்மையா ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல வாழ்வேன். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, உங்க சித்தம் நான் செய்வேன் ஆண்டவரே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன். சொல்லுங்க, ஒரு நாள் அறிக்கையிடுங்க. நல்ல வாய் தந்து அறிக்கையிட்டு உண்மையா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்முடைய வல்லமையின்படி செயல்பட என ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வாழ்வோ உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் அர்ப்பணிப்போடு தம்பி நல்ல வாய் திறந்து சொல்லி ஆண்டு சம்பந்த அர்ப்பணித்து வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க ஆண்டவர். இந்த வருஷத்துல உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினின் தேவன். நிழல் தேடி அலைந்து நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நாங்க ஒவ்வொரு நாள் உம்மை பாடுவோம் ஆண்டவரே. துதிப்போம் ஆண்டவரே. நல்லா அறிக்கையிட்டு ஒரு நல்ல ஒப்பு கொடுத்து என்னை நினைவில் கொள்ளும் நாதனே, நிழல் தேடி அலைந்து நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும்
நல்லவா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நல்ல வாய் திறந்து விடுதலையோடு கூட உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். நல்ல கையை உயர்த்தி நல்ல வாய் திறந்து இந்த வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதித்து துதிக்கவும், உம்மை விட்டு விலகி போயிடாம ஆண்டவரே எப்போதும் உம்மை பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஒரு நல்ல கன்ஃபெஸ் பண்ணுங்க, அறிக்கையிட்டுங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவரே உமக்காக வாழ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய வல்லமையின்படி வழிநடத்தப்பட எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த வருஷத்தை தொடங்கின நாங்கள் முடிக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கிருபையாய் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஓ ராதா ராக்கா பாப்பா ராதா ராபா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு முன்னே போவார், அவர் உனக்கு கோணலை சபைப்படுத்துவார். தேவ மகிமையின் வல்லமை உன்னோடு கூட நடத்தப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ரீகா ராத்துரா பாப்பா ராக்கா நாமா சிகரதர பலதரபா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஓ கர்த்தருடைய மகிமை உன்மேல் விளங்குவதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை பெரியது, அவர் பெரிய ஆண்டவர், பெரிய காரியங்களை உன் வாழ்வில் செய்வதை நீ பார்ப்ப. நல்ல வாய் திறந்த ஆண்டவரே எங்க கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை கைவிடாது நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரவி போற ஆறுகளை போல உன் வாழ்க்கை மாறும். தேவன் உனக்கு உதவி செய்வார். நல்ல கையை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒரு நாள் எங்களை கைவிடாதவர். சொல்லுங்க, வாய்த்தர் சொல்லுங்க, எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் உம்மை விட்டு தூர போக நினைச்சோம், ஆனா எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களை பிடித்து இழுத்து வந்து இந்த வருஷம் முதல் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நல்ல கை உயர்த்தி வாய் திறந்து தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், வாக்குத்தத்தமா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். அற்புதமான காரியங்களை காண்பாய். தேவன் பெரிய காரியங்களை செய்வதை நீ பார்ப்ப. ஓ ராதா ராக்கா பாப்பா, அவர் நல்ல ஆண்டவர், அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், உன்னை மீட்டெடுத்த ஆண்டவர், உனக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவரே உனக்கு கேடகம், அவரே உனக்கு அடைக்கலமாய் இருந்து உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். நல்ல கை உயர்த்து கூட ஆண்டவர் இந்த வருஷத்துல இன்னும் நாங்கள் நல்ல ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரை, இன்னும் நாங்கள் ஆண்டவரை வேதத்தை வாசிக்கவும், இன்னும் உமக்கு பரிசுத்தமாய் இருக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. சொல்லுங்க, வாய்த்திறந்து நல்ல கை உயர்த்து ஒப்பு கொடு, கை உயர்த்து ஒப்பு சொல்லுங்க. நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். சொல்லுங்க, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஒரு நாள் நாங்கள் விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே நிற்கும் போது தம்பி ஆனந்த் முன்ன வந்து சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் வேகமா, சங்கீதம் 80 87ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மாறி மாறி நம்ம வாசிப்போம். சங்கீதம் 87. சங்கீதம் 87 கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சேர்ந்து வாசிப்போம்.
எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆமென். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடும்போது கருத்திற்கென்று பொருத்தனை காணிக்கைகள் தசம்பாக்கள் எல்லாம் நம்ம போட்டு உட்காருவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்தே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. மழை பெயர்ந்தகன்றிடி நிலை மாறி புவி அகன்றிடினும். மழைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், மாறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை கல்லாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை கல்லாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த முதல் ஆராதனையில், இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பாடி ஆராதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் படைத்த பொருத்தன காணிக்கைகள், தசம பாகங்கள், எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதித்தது போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் பெருகுவார்களாக. தேவ கரம் கொடுத்து வழிநடத்தும்படி உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்வில் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் பக்கத்தில் கை கொடுத்து, இந்த ஆண்டு இயேசு எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அவர் எப்போதுமே அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்கள் காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எப்போதுமே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அர்ப்பணிப்போம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எல்லா ஆராதனைக்கும் நான் வரணும், தேவனுக்கு சாட்சியாக வாழணும், உண்மையாக கர்த்தரோடு கூட இருந்து வழிநடத்தப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்குள்ள ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை நடத்துவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு வேத பகுதி எடுத்து நம்ம வாசிப்போம். நமக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட். நம்ம 1 to 7 வரைக்கும் நமக்கு ப்ரேயர் இருக்குது. நாளை காலை 10 to 10:30 நமக்கு ஒரு 12 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கும். காலையில் வராதவர்கள் வர வாய்ப்புள்ளவங்க வாங்க. ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக நமக்கு ப்ரேயர் இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த ப்ரேயர் நம்முடைய ஸ்தாபனம் முழுவதும் இந்த 7 நாளும் ப்ரேயர் வைத்திருக்கிறார்கள். நமக்கு இந்த வருஷம் முழுவதுமே 1 to 7 நம்ம ப்ரேயர் வைத்திருக்கிறோம். நாட்களில் ஜெபம் பண்ணுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபித்தவர்களுக்கு அதோடைய மேன்மை உணர்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னபடியே அவர் செய்கிற கர்த்தர் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை அவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆகவே அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஆராதனை முடிஞ்சோடனே, செய்தி முடிஞ்சோடனே நமக்கு திருவிருந்து இருக்குது. அதுக்கப்புறம் சில ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் டைம்லே நமக்கு முடிஞ்ச உடனே வேகமாக முடித்துவோம். உங்களுக்கு நல்ல பாதாம் பால், அப்படி தானே, கேக்கு, மிக்சர்லாம் வச்சுருக்கிறான், அப்படி தானே? சரி, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். செய்வோம். யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோபு 37 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கண்ணமூடி. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வருஷத்தில் நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்ய நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றப்படணும். நிறைய பேர் ஆண்டவரே போன வருஷம் சாட்சி சொன்னபோது கர்த்தர் இந்த வருஷம் வாக்கு தத்தத்தின்படி நிறைய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது போல் இந்த வருஷமும் உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கட்டும், உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இது உங்களுடைய வார்த்தை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாதுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேகமாய் நம்ம பார்த்து சுருக்கமாக முடிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற ஆண்டவர். அப்போ இந்த கிரகிக்க முடியாத வார்த்தைகள் என்று சொல்லும்போது இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி 3 விதமாக 3 பைபிள் எழுதியிருக்கிறாங்க. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனவங்க, நாம் விளங்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க முடியாத அப்படின்னா நம்ம நம்ப முடியாத,
நாம் புரிந்து கொள்ள முடியாத, இன்னொரு பைபிளில் நம்ம புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். நாம் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்னொரு பைபிள் அப்படி எழுதியிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் இந்த வருஷம் நாம் விளங்கி கொள்ள முடியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்ம புரிந்து கொள்ள முடியாத பல நன்மைகளை நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தான் பாட்டு பாடினோம், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏன்னா அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். அப்படின்னா என்ன? நம்ம நினைத்து பார்க்காம, நம்ம எதிர்பார்க்காத காரியங்களில் நம்முடைய வாழ்வில் செய்கிற ஆண்டவர். இந்த அதிகாரத்தில் தேவனை குறித்ததான அந்த மேன்மை என்ன, எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அப்படி என்பதை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வரார். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமி மேல் பெய்யுங்கள் என்று என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். மழை எப்போ பெய்யும், எப்போ இருக்கு நமக்கு தெரியாது. நாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கைகளையும் முத்திரைத்து போடுகிறாராம். நல்லா கவனிங்க. உலகத்தில் எல்லா மனுஷர்களை விட ஸ்தோத்திரம், ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை இந்த இயற்கைகள் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம், செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய அறிவு குறுகினது, நம்முடைய எண்ணங்கள் குறுகின எண்ணங்கள், நாம் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது என்பதை நம்ம கிரகிக்க முடியாது, நம்ப முடியாது. ஆனால் நாம் நம்ப முடியாத காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோபை பார்த்து சொல்கிறார், யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை நீ தியானித்து பாரும். செவி கொடு, இந்த வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தர் நிச்சயமா செய்வார். இன்னைக்கு அது நடக்குமா நடக்காது எனக்கு தெரியாது. இன்னைக்கிற சூழ்நிலை, என் உடல்நிலை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வேலை, இதெல்லாம் பார்த்தா சீக்கிரம் வேலை போயிடும், இல்லைன்னா வேலை கிடைக்காம இருக்கிற பொருளாதார நெருக்கடி இருக்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், நம்ம ஆச்சரியப்படத்தக்க நிலைமையில் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவருடைய மேன்மையான காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், யோபுவே என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ண, செவி கொடு. தரித்து நின்று அப்படின்னு சும்மா பாரு. தரித்து நின்று அர்த்தம், நான் செய்கிற காரியத்தை நினச்சிட்டே யாரு, பார்த்துட்டே யாரு. தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை நீ தியானித்து பாரு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், தியானிச்சு பாரு. அவர் என்னெல்லாம் செய்கிறார், என்னென்ன காரியத்தெல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார்னு உட்காந்து நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி சாட்சியெல்லாம் சொன்னாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய நல்ல சாட்சிகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அவ்வளோதான் இல்லையாவா? ஆமாம். கட்டி வளராமல் அப்படியே ஆண்டு வச்சுட்டா அது போயிடும், அவ்வளோதான், கரைஞ்சி போயிடும். சிலருக்கெல்லாம் தொண்டையில் கட்டினாங்க, ஆனால் தொண்டையில் கட்டி ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணாமல் சுகம் கொடுத்தாரு. சரியாக வராமல் இருக்கிறாங்க. வேறு மாதிரி கட்டி வந்தால் தான் சரியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் உனக்கு தொண்டையிலேருந்து கத்தி வைக்காமல் வந்தார்ல, இந்த வருஷம் வைக்கணும். எல்லா பாஸ்டிங் ப்ரேயர், எல்லா ஜெபத்துக்கும் நான் இருப்பேன்னு சொல்லணும். எவ்வளோ மேன்மை உள்ள ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாம் வித்தியாசமான காரியம் நம்முடைய வாழ்வில். ஆண்டவர் எப்போதுமே அவர் சர்வ ஞானி. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பாருங்க, நாசா விஞ்ஞானின்றா, அப்படிதானே, ரஷ்ய விஞ்ஞானம், இஸ்ரோ விஞ்ஞானம், என்னெல்லாம் உலகத்தில் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இவன் அறிவை விட ஆண்டவருடைய அறிவு, கணக்கில் அடங்காத அறிவு, ஞானம் உள்ள தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிறாங்க. அதனால நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் சரியாக நடத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்போதுமே அப்படிதான். நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீங்களானால் தேவனுடைய காரியங்கள் வித்தியாசமான காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்முடைய ஆச்சரியத்தில் நடத்துகிறோம். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கும், நாங்கள் எதிரே பார்க்கலைங்க, ஆனால் இது நடந்து போச்சு, அப்படி தானே, ஆச்சரியப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவருடைய கிரியைகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இன்னைக்கும் மனிதர்கள் வேப்பா பார்க்குற காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனித குலம் திகைத்து நிற்கிறத பார்க்குறோம். எத்தனையோ மடங்கு அறிவியல் பெருகினாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிரியைகளை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, ஆராய்ந்து முடியாது. ஆமென். எவ்வளோ அறிவு பெருகட்டுமே, கம்ப்யூட்டர் வரட்டும், இன்னும் ஏஐ வரட்டும், இன்னும் அதுக்கு மேலே என்னென்னலாம் வந்தாலும் கர்த்தருடைய அறிவை யாரும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவர் செய்ய நினைத்ததை ஒரு நாள் யாரும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நல்ல ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்க்காம, நாம் நம்ம புத்தி கேட்டாத, நம்ம அறிவு கேட்டாத காரியங்களை நிச்சயமாய் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஸ்தோத்திரம், யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அதில் 21 வசனத்தை வாசிங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப தேசம் என்றால் ஜனன் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை தான் தேசம் சொல்றார் ஆண்டவர். ஜனங்களே, ஊத்தங்கர அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்களே, இன்னைக்கு நீகோ ஏஜி சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்கள். தேவன் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். ஆண்டவர் எப்போது செய்தாலுமே அது பெருசாக தான் செய்வார். மனுஷன் தான் சின்னதாக செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருப்பான். சின்ன காரியம் சொல்லிட்டு பெருசாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால நீ பயப்படாத. இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து பயப்படாத. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் பழைய வருட ஆராதனை செய்தியில், நீ போகிற தேசம், நீ போகிறதுல நல்லா போகிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த தேசத்தில், அந்த வாழ்க்கையில், இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவருடைய கரை நம்ம கூட நடத்தப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்போதுமே பிசாசு நம்மளை பயமுறுத்துறவன். பல நேரங்களில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வந்து திசை திருப்பி தேவன் நன்மை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணுகிறவன். வழி விலகி அங்கே சிங்கம் அடித்து போட்டுமோ என்னன்னு பார்க்க போய் அங்கே அந்த கூடை கண்டு தேன் கூட பார்த்தோன்னே அவன் வழி விலகி போகிற ஆள். அப்படி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் என்ன? இவர்கள் திகைத்து இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறாங்க, நெருக்கடி இருக்கிறாங்க, இவருடைய விளைச்சல், இவருடைய வருமானங்கள் எல்லாம் குறைந்து போய் காணப்படுகிறது. எல்லாம் பச்சை புழு வெட்டுக்கிளி சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், தேசமே, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பயப்படாதுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். அப்போ நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியம் நம்மளால் செய்ய முடியாது, நம்முடைய அறிவுக்கு மிஞ்சின காரியம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய பலத்துக்கும் அறிவுக்கும் மிஞ்சின காரியங்களை செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஏன் அவர் நமக்கு பெரிய காரியங்களை எப்படி செய்வார்? அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிற காரியத்தில் ஒன்று, அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு நம்மளை கடாட்சிப்பாராம், நம்மளை விடுதலையாக்குவாராம். நம்முடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை தந்து ஜெயம் தருவாராம். சாட்சிகளை கேள்விப்பட்டோம். பைத்தியம், ஒன்றும் விளங்காதது, ஒன்றும் மக்கு, ஆனால் ஸ்தோத்திரம், ஃபஸ்ட் கிளாஸில் முதல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு என்னது? அதனால தான் சொன்னார், யோபுவே, நீ தரித்து நின்று கர்த்தர் உனக்கு செய்கிற கிரிகளை அதிசயங்களை என்ன பண்ண நீ பார்த்து தியானின்னு சொன்னார். நம்ம எல்லாமே ஆரம்பத்திலே கண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. நிறைய பேர் வந்து பின்வாங்கி போகிற ஆட்கள் ஆண்டவருடைய அன்பு இல்லை, ஆண்டுடைய அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளாத மக்கள். ஆனால் கர்த்தருக்காக நிற்கும் போது, அதை தரித்து நின்று அதை ஆண்டவர் செய்கிற காரியங்களை பொறுமையோடு கேட்கும்போது, ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் செய்வதை யாரும் தடை பண்ண முடியாது. கண்டிப்பாக செய்வதற்கு அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். அதனால தான் பெரிய காரியம் செய்கிறார்.
என் பிள்ளை எப்படியே சிறுமியாக விடுவதற்கு நான் விரும்பவில்லை. என் பிள்ளை இப்படியே கஷ்டப்பட்டு இப்படியே என் பிள்ளை தரித்திரத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. காரணம், ஆண்டவர் என் பிள்ளையை வாழ வைக்கணும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா நன்மையும் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல தகப்பனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை விட நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நம்மளை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனுக்கு அதை விட பன்மடங்கு வைராக்கியம் நமக்குள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் அதனால தான் சொன்னார், நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லிட்டு என்னென்னலாம் அவர் செய்கிறார் என்பதை அந்த 37ஆம் அதிகாரத்தில் அவர் மகிமையின் வல்லமையை குறித்து சொல்லுகிறார், அவர் மேன்மை குறித்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் என் தேசத்துக்காக என் ஜனங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிற காரணம், என் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதபடி என் பிள்ளைகளை முன்னேற்றி என் பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமையில நல்ல வாழ்க்கையை தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு என் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தமது ஜனத்தை ரட்சிப்பதற்கு, தம்முடைய ஜனத்தை மீட்பதற்கு, தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை மீறி சாத்தான் சத்துருவின் கிரியைகள் நம்மளை தொடாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தா பாவம் சத்துரு நம்மளை தொடாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார். சில நேரங்களில் நம்ம தடிக்கு விழுந்தாலும் எழுந்து நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், அப்படின்னா என்ன, பல நேரங்களில் நாம் தவறி போனாலும் அவர் நம்மளை கைவிடாதபடி நடத்துகிற ஆண்டவர், நம்மளை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். என் பிள்ளை கெட்டு போவதற்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு நல்ல தகப்பனாக நம்ம கூட இருந்து நம்மளை ஆறுதல்படுத்தி தேற்றி நம்மளை வழிநடத்துகிற கர்த்தர். நமக்கு விரோதமாக வருகிற எதிர்ப்புகள், பாரங்கள், ஸ்தோத்திர நஷ்டங்கள், விரோதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒன்றும் நம்மளை தொடாதபடி அவர் வைராக்கியமாக இருக்கிறாராம். ஒரு பிள்ளை பெற்ற தாய் தன் குழந்தையை எறும்பு கடிக்காதபடி இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அது எப்படி கண்ணும் கருத்துமாய் வைராக்கியமாக இருந்து பார்க்குறாங்களோ, நல்லா பாருங்க. பிள்ளை மேலே அன்புள்ளங்க உண்மையான நல்ல தாய் அந்த பிள்ளைய அதுக்கு தன்னை சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தூங்கா போனாலும் அந்த பிள்ளை எப்படி கண்ணை வைராக்கியமாக இருந்து பார்க்குறாங்க பாருங்க. சில பாருங்க அலட்சியம் உள்ள ஆட்கள் பாருங்க, பெத்த பிள்ளையே விட்டு போட்டு போகிற ஆளை பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு அக்கறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இந்த பிள்ளையை பத்துட்டுமே, இது வளர்க்கணுமே, இது நல்ல நிலைமையில் கொண்டு வரணுமே என்ற வைராக்கியமே இல்லை. எங்கேயாவது எப்படியே போட்டு நான் நல்லா இருக்கணும், சுயக்கிரியை ஸ்தோத்திரம் இன்பங்கள், பல நேரங்களில் தங்களுடைய சுயத்தையே நினைத்து கொண்டு சுயக்கிரிகளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களே தவிர, இந்த பிள்ளை நல்ல நிலைமையில் வைக்கணும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பிள்ளை நல்லா படித்து ஒரு நல்ல மேன்மையான இடத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய 99.99 தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நிற்கிறதை விட நம்முடைய ஆண்டவர் 1000 மடங்கு நமக்காக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை கடாட்சிப்பார், நம்மளை பாதுகாப்பார், ரட்சிப்பார். அவர் மேன்மையுள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா பெரிய காரியம் என்ன, அவர் நமக்கு கூட இருந்து நம்மளை பாதுகாப்பதே ஒரு பெரிய காரியம். அங்க 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மறுமொழி கொடுத்து தம்முடைய ஜனத்தை நோக்கி, இதோ நான் இனி உங்களை என்ன பண்ணுவேன், புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். கைகள் ஊத்துறாரு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், உன்னை நிந்தையாக வைக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டாரா, நிந்தைய வைக்க மாட்டாராம். ஸ்தோத்திரம். ஏன் புறஜாதிகளுக்குள்ள நிந்தைய வைக்க மாட்டேன், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் என்ன பண்ணுவீங்க, திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, உன்னை கடன்காரன் ஒருத்தன் திட்டாத அளவுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. நிந்தையா அவமானப்படுத்த மாட்டார், உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு நல்ல வேலையை கட்டளிடுவார் உனக்கு. ஸ்தோத்திரம். உன்னை எல்லா இடத்துல நீ இருக்கிற இடத்துல உன் தலையை தூக்கி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் சொல்கிறோம், என் பிரச்சனை தீரவே தீராதையா, எவ்வளோ வந்தாலும் என் கடனை அடைக்க முடியாதையா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதையான்னு சொல்லி பல நேரங்களில் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் அதிசயமான ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் செயல்பாடு வந்தால் போதும், அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர்.
நான் ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய இருதயம் வீங்கி, சிறு வயதில் இருதயம் வீங்கி, அவர் இந்து குடும்பத்தில் பிறந்தவர், இருதயம் வீங்கி கால்கள்லாம் நடக்க முடியாமல் பலனிருந்து போயிடுச்சு. படுத்து படுக்கையாக இருக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு சகோதரன் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவங்க அம்மா அழுதுருக்காங்க, ஐயா என் பையன் எப்படியாவது சுகமாகணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுதுருக்கிறார். டாக்டர்கள் வீக்கி மடிச்சு இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு தான் ரிப்போர்ட்டு. ஆனால் அவர் ஜெபம் பண்ண உடனே அவர் கை ஒரு கரை அவரை தொட்ட உடனே அவருடைய கை காலும் அப்படியே பலன் கொண்டு உடனே எழுந்து நின்று நடக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. பெரிய காரியம் என்ன? ஒரு முடியாத காரியத்தை முடி வைக்கிறது ஆண்டவருடைய காரியம். முடியாத காரியத்தை முடி வைக்கிறது ஆண்டவருடைய காரியம். ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, கட்டிக்காக வந்த வயிறு வெளி பயங்கரமாக எப்போ பார்த்தா வலிக்குது தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வலி நீக்கி சுகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இதுதான் பெரிய காரியம். இப்போ நார்மலான காரியம் என்ன? டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுக்கணும். அதுவும் நல்ல முறையில் பண்ணால் தான் ஆச்சு. இல்லைனா மறந்து கொஞ்சம் கத்திரிக்கோலை உள்ளே வச்சு தச்சிட்டானா, இல்லைனா கொஞ்சம் பஞ்சை உள்ளே வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேரை பார்க்குறோம் ஆப்ரேஷன் பண்ணி வயிற்று வலின்னு போய் பார்த்து கடைசியாக 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? உள்ள கத்திரிக்கோள் இருக்குது, பஞ்சு இருக்குது, அப்படி தானே? அவன் ஏதோ போன வந்து ஞாபகத்தில் வந்து ஏதோ உள்ளே வச்சு தச்சிட்டானா, விடுதலையோடு கூட நல்ல ஆப்ரேஷன் பண்ணி வெளிவருது பெரிய கிருபை. ஆமென். அதுவே பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். ஆண்டவர் கூட நம்ம கூட இருப்பாரையானால் நம்முடைய வாழ்வில் ஒரு குறைவின்றி நடத்துவதற்கு அவர் நிந்த நீக்கி போட. நான் அந்த வருஷத்தில் சொல்கிறேன், இது போன வருஷத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு இடம் எங்கெங்கெல்லாம் நிந்தப்பட்டு அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் செய்வார். அவர் செய்கிற ஆண்டவர். அதான் பெரிய காரியம் சொல்றார். இந்த அவமானம் என்னை விட்டு நீங்காது நினைக்காத, நிச்சயமா செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். புறஜாதிகள் அப்படின்னா ரட்சிக்கப்படாத தெருவில் இருக்கிற ஜனங்கள், கூட வேலை செய்கிறவன், கூட இருக்கிற ஆளு, கடையிலையோ இல்லை தொழில் சாலையிலையோ இல்லை வியாபாரத்துலையோ இருக்கிற ஆட்கள், ஸ்தோத்திரம், உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க நிலைமையில் ஆண்டவர் அற்புதங்களை நன்மைகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூணாவது, உன் சத்துருக்களை ஆண்டவர் துரத்துவார். 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணார்? வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி நேராக வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி அதன் நாத்தம் எழும்பி அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் சொல்ற, ஒரு சத்துருக்களை ஆண்டவர் துரத்துவார். உனக்கு விரோதமாக இந்த சத்துருக்கள், சத்துருவின் கிரியைகள், சாத்தானுடைய எல்லா செயல்பாடும் உன்னை விட்டு விலகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதான் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் துரத்தும் போது உன்னை விட்டு தூரம் துரத்துவாராம், வனாந்தரத்துக்கு துரத்து வரான். அதை நாற்று அடிச்சு போடுமா. ஒன்றை அவமானப்படுத்தி நிந்தைய உங்கூட பேசி, பணம் இல்லை, ஏழை, இல்லைன்னா நீ கடங்காரன், உன்னால் ஒன்றும் ஆகாது, ஆள் பலம் இல்லை, பணப்பலம் இல்லை அப்படின்னு உன்னை துணை போனாலும் அவர்களை கர்த்தர் நாத்தடைக்க பண்ணிவிடுவாராம். அவன் வாழ்க்கை நாத்தடிச்சிடும். அவன் வாழ்க்கை சுகந்த அந்த துர்க்கு நாத்தம், என்ன நாத்தம்? துர்க்காந்தம் அப்படின்னா என்ன? நாத்தம், தாங்க முடியாத நாத்தம். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு விரோதமாக நிந்தப்படினவன் அவன் நார்வனை தவிர உன்னை கர்த்தர் வாசனையாக மாற்றி வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் இவன் வாழ்ந்துருவானா, இவன்லாம் நடந்துருவானா நிலை. நம்மளை எத்தனை பேர் ஊர் விட்டு வெளியூருக்கெல்லாம் ஓடி ஒன்றும் பண்ணாமல் ஒன்றும் இல்லாமல் வந்த இன்றைக்கி நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு சத்துரு தலை குனிஞ்சு போவான். சத்துரு கத்து விரட்டும். அவனுக்கு தான் துர்க்கு, அவன் பேர் தான் கெட்டு போவோம், அவன் பேர் நாரும், அவன் குடும்பத்தில் தான் நாத்தெடுக்கும். ஆனால் உன்னை கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி அதிசயங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அவனை பாழான தேசத்துக்கு அப்படின்னா என்ன? அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே போக மாட்டான், அவனுக்கு நன்மை நடக்காது, அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருவான். எதை வச்சு உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை நிந்தித்து உன்னை அவமானப்படுத்தினானோ, எந்த பணத்தை, எந்த சொத்தை, எந்த அதிகாரத்தை, எந்த ஆள் பலத்தை வைத்து உன்னை மிரட்டினானோ அதெல்லாம் பாழா போயிடும். கர்த்தர் உன் தலையை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆச்சரியமான, அதான் சொல்றாரு, தேசமே பயப்படாத, நான் உனக்கு பெரிய காரியத்தை என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற கிரகிக்க முடியாத பெரிய காரியம் என்னன்னா, இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்வில் போய் என்னதான் விலை கொடுத்தாலும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். மனுஷன் வைராக்கியம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் சொல்ல நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவான், அடுத்த காலத்தில் வந்து ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் வைராக்கியம் பாட்டு நின்னாருன்னா எவருக்காகவும் பயந்து போக மாட்டார். எந்த கிரிகள் நமக்குள்ளே வராது. தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அதனால தான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ஏன்னா மனுஷன் வைராக்கியம் பாரு சொல்லுவான், நான் எந்த திருமணம் முடிக்கும் போது என்ன சொல்கிறான், வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் வேற ஒருத்தையும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், நான் வேற ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணிடுறான்? எத்தனை பேர் பார்க்குறோம்? ஆள் வச்சு கொலை பண்ணுறான். மனைவி இப்போ நிறைய பேப்பரில் வர்றதே மனைவி கொலை பண்ணுறதான் நிறைய வருது. மனைவி கொண்டுட்டா தான் நிறைய வருது. தோத்திரம். ஆம்பளை கொண்டானது எதே தான் செய்தி கம்மியாக தான் வருது, மனைவி கொண்டாந்து கம்மியாக தான் வருது. இப்போ மனைவி தான் புருஷனை கொள்வது செய்தி தான் நிறைய பேப்பர் தந்து அதுதான் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், நம்முடைய தேவன், நம் பிரிய ஆண்டவர், நம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாசனை, இது வரைக்கும் நிந்தையாக இருந்த ஒருத்துக்கு பிரயோஜனம் இல்லாத நம்மளை நல்ல வாசனை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அற்புதங்களை தேவன் செய்வார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அப்படி சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அதில் 28 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 26 வாசிங்க. நீங்கள் சம்பரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை நடத்தி வந்ததை மறந்துடுறான் மனுஷன். ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடுறான், கொடுத்த வாழ்க்கையை மறந்துடுறான். அந்த நேரத்தோட முடிஞ்சு போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உங்களை அதிசயமாக நடத்தி வந்த ஆண்டவர், உங்களுக்கு பெரிய காரியம் செய்து நடத்தி வந்த ஆண்டவர். பல நேரங்களில் யோசிப்பேன், நான் இன்றைக்கி இந்த கோட்டு போகிறதுக்கு கூட தகுதி இல்லாத நிலத்தில் தான் இருந்தேன். ஏன்னா நான் வீட்டின் சூழ்நிலை எப்படி, நான் சொன்னது போதெல்லாம், நான் பிறக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு வீடு. நான் பிறந்து கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் போச்சு. இருக்கிற வீடு சின்ன வீடு. அன்றைக்கி தூளப்பத்தி வீடு பெரிய வீடு இருந்துச்சு, ஒன்றும் இல்லாத வீடு. ஆனால் என்னுடைய கனவுலையும் இப்படியெல்லாம் போடுவேன்னு இல்லை. அதுதான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஏன்னா நான் படிப்பேனா, நான் வேலைக்கு போவேனா, என் வாழ்க்கை நல்லா அமையுமா என்ற ஏங்கின நாட்கள் எத்தனை பேர் உண்டு. வேலையில் இருக்கிற ஆட்கள் வரும்போதெல்லாம் அவங்கள பார்த்து நான் ஏங்குவேன், என்ன அப்படியெல்லாம் மாற முடியுமான்ற கேள்வியெல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய சிச்சுவேஷன், நான் இருந்த அந்த கிராமம், அந்த பகுதியினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமாக நடத்துவதற்கு கர்த்தர் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். அவர் சொல்லார், ஆண்டவர் நடத்தி வந்த பாதையில் எப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தரை தேடுறதை மறக்க மாட்டோம், ஜெபம் பண்ணுறதை மறக்க மாட்டோம், வேத வாசிக்கிறதை மறக்க மாட்டோம், பரிசுத்தத்தை விட மாட்டோம். ஒருவேளை நம்ம தவறிட்டாலும் அதிலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் உணர்த்தும் போது, பேசும்போது அதிலிருந்து வெளிவந்து தேவனை பற்றி கொள்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண. இன்னைக்கு பூரண சமாதானம் இல்லாததுக்கு காரணம் கர்த்தரை பற்றி கொள்வதில்லை. டூப்ளிகேட்டாக இருக்கிறோம். சபைக்கு வரோம், நானும் கிறிஸ்தவன் சொல்கிறோம், ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படி நம்ம தவறி இருந்தாலும், ஒரு சொல் தவறி இருந்தாலும் பாவம் தான். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி இந்த வருஷம் ஒப்பு கொடுப்பீங்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிசயமாக இந்த வருஷம் நடத்துவார். சொல்கிறாரு, அவர் நாமத்தை எப்போதும் நம்ம துதிக்கணும். சில ஆட்கள் பாருங்கள், நாட்டியம் வரதோட சொல்லி இந்த வருஷம் தீர்மானம் எடுக்கணும், எல்லாம் உபவாச ஜெபத்துக்கு எல்லாம் மீட்டிங் வருவேன் அப்படின்னு தீர்மானம் அடிக்கணும். சும்மா ஐயா அம்மா அப்படின்னு நடக்காத, பலவீனத்தோடு வா, அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். ஒரு சகோதரி சொன்னால் பார்த்தீங்களா, கால் படுக்கும்போது கூட நான் எடுத்து என்ன பண்ணோம், அப்படி வைக்கணும். ஆனால் ஆண்டவரே
இங்கேருந்து திருப்பூத்தூருக்கு வரணும், பஸ் ஏறி வந்து அங்கேருந்து பஸ் ஏறி நடந்து போய் இந்த கால் வெளியோடு வரணும். எப்படி? ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை பார்க்குறார். இந்த பலவீனத்திலும் என் பிள்ளை என்னை தேடுகிறான்னு நினச்சி தான் கர்த்தர் விடுதலை கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. முட்டு வலிக்கெல்லாம் போனால் என்ன பண்ண, உடனே போனால் அந்த முட்டு எடுக்கணுன்றான். எத்தனை லட்சம் ஆகுன்றான். எத்தனை லட்சம் கொடுத்தாங்க? ஒரு பைசா கூட கொடுக்காம இலவசமாக கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? போனால் முட்டை எடுக்கணும். அந்த அம்மாவுக்கு முட்டை எடுக்கிற சூழ்நிலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த அவங்க அதனுடைய கால் தொடையெல்லாம் நல்லா இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு. நான் பார்க்கல, அவங்க சொன்னது என் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க. நல்லா கால் வீங்கி நடக்க முடியாமல் சொன்னால, ஒரு பைசா செலவு இல்லாமல். அதுதான் பெரிய காரியம், அதுதான் பெரிய காரியம். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் வியாதியை மாற்றி அற்புதங்களை செய்வார். ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரத்துக்கு எல்லாத்துக்கும் வரணும். என்னைக்கோ ஒரு நாள் வர முடியாது. சில ஆட்கள்லாம் பாருங்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துன்னு வந்தார் ஒரு ஆள். வந்தோடனே கொஞ்சம் அப்படி இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல ஒரு வேலையில் வருமானம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா மனைவி தனியாக வந்துச்சு சாயங்காலம் கூட. இப்போ மனைவி என்ன பண்ணுறதில்ல, கொன்னே போடுவார் ஆண்டவர். ஒன்று இந்த வருஷம் மாறணும். ஆண்டவர் சமத்தில் என்ன பண்ணோம், தேவனை என்ன பண்ணோம், நீ வந்து எதுக்கு வந்த, ஊழியத்துக்கு தானே வந்த, ஆராதனை கூட வர முடியல உன்னால் இன்னைக்கு. சோத்திரம். வருஷம் செய்தி உனக்கு தான். தோத்திரம். மாறணும். அல்லேலூயா. காலை மாலை கர்த்தரை தேடணும். எல்லாம் ஆராதனைக்கு வரணும். பாஸ்டிங் பிரேக் வரணும். பாஸ்டிங் பிரேக் வந்தாலும் தானே, துதிச்சாலும் தானே. நல்லா கவனிங்க, ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. தேவன் நம்மளை உயர்த்த உயர்த்த அதிகமாய் கர்த்தரை தேடவும் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் இருக்கணும். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வருமானம் வரும்போது 100 ரூபாயை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு 10,000 வந்துச்சு, 1000 ரூபா கொடுத்தாரு. லட்சம் கொடுத்தோடனே 10,000 அப்படி நிறுத்தாம பாருங்களா, திரும்ப அந்த 100 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாராம். நான் ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டிருந்தேன். அவர் சொன்னார் சாட்சி. இப்போ இவங்கெல்லாம் சாட்சி சொன்னாங்கல்ல, அது மாதிரி சாட்சி. நான் சொன்னேன், நம்ம வந்து பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நம்மையே கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் எங்களுடைய விருப்பம், ஆண்டோடைய விருப்பம் அதுதான். ஸோ ஆமென். அம்மாவே இல்லையா? நீ ஏன் பிச்சைக்காரனா தருத்துறாந்தா எனக்கு நான் நன்மை இருக்குது. நீ நல்ல வசதி ஆசீர்வாதமாக தான் எனக்கு நன்மை, ஆண்டவருக்கு நன்மை, ஆண்டவருடைய ஊழிய ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வராக்கி கொண்டு என் பிள்ளைகள் ஒருவரும் கஷ்டப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனால் நம்ம தான் அதை என்ன பண்ணுறோம், அவர் நம்மளை கஷ்டப்படுத்தலை, நம்மளை ஆண்டவர் வளர்க்க 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 அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதை சொல்கிறார், நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனம் என்ன பண்ணாதே சொல்லுங்கள், என் ஜனம் என்ன பண்ணாதே. அதான் கண்டிஷன், அதான் கண்டிஷன். என் ஜனம் வெட்கப்பட்டு போக உங்களை கர்த்தர் உயர்த்துவார், போக போக உயர்த்துவார். அதுதான் இன்றைக்கி பிரசங்கமே, அதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். தான் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். ஆனால் நீ வெட்கப்படாமல் இருக்கணும்னா கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலும், கர்த்தருக்காக உன்னையும் பணத்தையும் பொருளையும் கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு நாளும் குறை வைக்காமல் இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவார். அல்லேலூயா. பணம் இருக்கலாம் மக்கள் எல்லார்கிட்டையும். பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? உங்கள் பங்காளிக்கிட்ட இல்லை சொந்தக்காரங்கிட்ட பணம்லாம் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்கிட்ட. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உன்னை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை சந்தோஷமாக நடத்துகிறார் பார்த்தீங்களா, கடன்மே இல்லாமல் நடத்துகிறார் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பாக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாய் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அதனால தான் அற்புதமான காரியங்களை செய்கிறோம், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அவர் சொல்கிறாரு, என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லி அந்த 22ஆம் வசனத்திலேருந்து அவர் எதெல்லாம் உனக்கு நஷ்டமானதோ, எதெல்லாம் உன் கைவிட்டு போனதோ, எதெல்லாம் நீ ஒன்றும் இல்லாமல் இழந்திருக்கிறாயோ, எதெல்லாம் உன் கைவிட்டு பிசாசு பறித்து கொண்டானோ, எதெல்லாம் சாபத்தினால உன் வாழ்க்கையில் விட்டு போன எல்லா விதமான நன்மைகளையும், ஸ்தோத்திரம், மந்திரம் பிள்ளைசுனி கட்டத்தினால, தரித்திரத்தினால, குடும்ப சாபத்தினால உன் கைவிட்டு போன ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையை உன்னுடைய ஆசீர்வாதத்தை அழித்த பச்சை புழு வெட்டுக்கிளி எல்லாம் போன எல்லா பிசாசுடைய தந்திரமான எல்லா சாபக்கிரிகளையும் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உன் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கைகளை சொல்லுங்க.
பக்கத்தை கைக்கு சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா திரும்ப இழந்தது இந்த வருஷத்தில், அதான் பெரிய காரியம். இழந்ததை என்ன பண்ணுவார்? தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் யோசித்து பாருங்க, இவெல்லாம் வாழ்ந்துருவானா, இவெல்லாம் இருந்துருவாளா, இந்த குடும்பம் இருந்துருமான்னு நினைச்சோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து மதிக்காமல் போனோம். இந்த உலகமே பணம் தான். பணம் இருக்கிறவங்க தான் அந்த உலகம் மதிக்கும். நேற்று ஒரு மதியமாக சாயங்காலமாக ஒரு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சில காரியங்களை பேசியிருந்தாங்க. பணம் தான்யா, பணம் காரியம் தான்யா, பணம்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. உண்மைதான். ஆனால் தேவ கிருபை இருந்துச்சுன்னா எல்லாத்தை விட உன்னை முதலிடத்தில் வைப்பதற்கு ஆண்டவர் வல்லமையில். யோசிச்சு பாருங்க, ஆடு மேய்ச்சிருந்த ஆளை, ஆட்டு இடையனை ராஜாவாக மாற்றணும் எந்த கற்பனையில் நினைவுண்டா? ஆடு மேய்ச்சணும் ராஜாவாக ஆக்க முடியுமா? நம்முடைய ஆண்டவர் ஆக்கினார். அதான் பெரிய காரியம். அல்லேலூயா. ஆடு மேய்ச்சவனை என்ன பண்ணாரு? ராஜாவாக மாற்றிருக்கிறார். ஆடு மேய்ச்சவனை ராஜாவாக மாற்றிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். துவக்கத்தை முடிவிலிருந்தும் முடிவை துவக்கத்திலிருந்து நம்ம பார்க்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். துவக்கத்தை முடிவில் இருந்தோம், முடிவை பார்க்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு மேன்மையுள்ள ஆண்டவர். குழியில போட்டு சிறையில் இருந்தவன் ராஜாவா மாறுவான், அதிபதியாக மாறுவான்னு எந்த கற்பனை கதையெல்லாம் உண்டா? நம்முடைய ஆண்டவர் செய்வார். நம்முடைய ஆண்டவர். அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்து நம்பாம போயிடாது. அதனால தான் யோபுவே, நீ தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரு. யோபுவே, இன்னைக்கு உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க, யோபுக்கு பேரில் உங்க பேரை போடுங்க. தியானித்து நின்று இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி தியானித்து நின்று கர்த்தர் ஆச்சரியமான கிரியைகளை உங்க வாழ்வில் செய்வதை ஆண்டவர், அது நீங்க பாருங்க, தியானிச்சு பாருங்க. அதனாலதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம் அப்படின்னா என்ன? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். நீ நினைக்காத வேலை கர்த்தர் உனக்கு தருவார். நினைக்காத வேலையை தருவார். ஸ்தோத்திரம். நீ நினைக்க மாட்ட, நான்லாம் வீடு கட்டணும்னா நினைப்பா. கண்டிப்பாக வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்வார். நான்லாம் இந்த வாகனத்தை வாங்க முடியுமா, என்னால் முடியுமான்னு நம்ம நிலைமை அதுதான். ஆனால் வாங்க வைப்பார் ஆண்டவர். அதுதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். அதனால தான் தேசத்தை சொல்கிறார், தேசமே, இஸ்ரவேல் ஜனமே, ஊத்தங்கர அசம்பிளி சகார் ஜனங்களே, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஜனங்களே, நீங்கள் பயப்படாதுங்கள். உங்களுக்கு வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 126 1-6 நம்ம வாசிக்கிறோம். அவன் சொல்றான், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நம்ம மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது அது மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார், மகிழ்ச்சி கொண்டு வருகிறார். துக்கம் மாறுகிறது, வேதனை மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, நிந்தை மாறுகிறது. எல்லா விதத்திலும் தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருந்து நடத்துவதை ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷமாய் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய மகிமை, அதுதான் ஆண்டவருடைய கிரியை, அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆச்சரியமான காரியங்கள். ஸ்தோத்திரம். அதனால்தான் யோபு சொல்லுகிறான், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 2வது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை என்ன பண்றாராம்? சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதனால தான் சொல்றாரு, யோபுவே, அப்பப்போ நீங்க நினைச்சுக்கணும். அப்போ நினைச்சுக்க முடியுமா, இன்னும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் என்ன அப்படின்னு நினைக்காத. அதனால யோபுவே, தரித்து நின்று, மறந்துடக்கூடாது, யோபுவை தரித்து நின்று உனக்கு ஆண்டவர் செய்கிற அதிசயமான ஆச்சரியமான கிரிகளை தியானித்து பார். உனக்குள்ளே நீ கேட்டுக்க. உனக்கு எல்லாம் எப்பெல்லாம் அவநம்பிக்கை வருகிறதோ, எப்பெல்லாம் விசுவாசம் குறையுதோ, அப்பெல்லாம் அந்த வார்த்தையை யோசித்து பாரு. டேவிட், கர்த்தர் உனக்கு செய்கிற ஆச்சரியமான கிரிகளை நீ தரித்து நின்று நிதானித்து பார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க. உங்க பேரை சொல்லு, கேளுங்க, பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க. தரித்து நின்று, பேரை சொல்லி சொல்லு, வேற பக்கத்து பேரை சொல்லு. தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான
உனக்கு அவிசுவாசம். பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் செய்வாரான்னு பிசாசு சொல்லுவான். பிசாசு அப்படி தான் கொண்டு வருவான், இதெல்லாம் நடக்காதுன்னு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் நடக்க வைப்பார். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒருத்தன் சொன்னால் கிழக்கு வைக்கிற சூரியன் மேற்கு உதைச்சாலும் தண்ணீர் அங்கே பாயுதுன்னு சொன்னார் எனக்கு வீடு கொடுத்தவரு. ஆனால் நடக்குன்னு சொன்ன ஆண்டவர் நடத்தி காட்டுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 2:9 சீக்கிரம் நம்ம முடிப்போம், வாய்ப்பு இருந்தால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றும் இல்லையா. நல்லா கவனிங்க, 3 காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் எழுதியிருக்கிறபடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றவும் இல்லை. நல்லா கவனிங்க, கண் காணாது, காது கேட்காது, இருதயத்தில் தோன்றவும் செய்யாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கிரகிக்க முடியாத, எண்ண முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நமக்கு எழுதி வைச்சிருக்கிறார். யாருக்குன்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு. சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க, யாருக்கு? அன்பு கூறு. அன்பு கூறுனா என்ன? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே. சும்மா அப்படி பாடிட்டு போகிறதுக்கா? அப்படியா பாடிட்டு போகிறதுக்கா? அன்பு கூறுனா இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், துதிப்பேன், வேதத்தை நேசிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். அந்த கிரியன் செயல்பாடு நமக்குள்ளே வரணும். இல்லாமல் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அப்படின்னா நீங்கள் அன்பு கூர்ந்தா போதும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் காதில் கேட்காத செய்தி, வரைக்கும் கேட்காத செய்தியை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் இருதயத்தில் தோன்றாவும் தோன்றாது, நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அற்புதம் கண் காணவில்லைன்னா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். 2 ராஜாக்கள் 3:17 அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால், இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண் காணவில்லை, கண் காணவில்லை, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க பார்க்க மாட்ட, ஆனா உன்னை பார்க்கும்படி அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கட காலத்தில் நாங்கள் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற சூழ்நிலை வராது. நிச்சயமாக கர்த்தர் உன்னை பார்க்க வைப்பார். ஒரு நல்ல குடும்பம், உன் பிள்ளை நல்லா இருக்கிறத பார்க்க வைப்பார். உன் வாழ்க்கை நல்லா ஆசீர்வதிக்க வைக்கிறத கர்த்தர் பார்க்க வைப்பார். அற்புதம் நடக்கும். உங்கள்கிட்ட வசதி இருக்கோ வசதி இல்லையோ, ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ விசுவாசி, ஆண்டவர் சொல்றதை விசுவாசி. அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் பாவங்களை, தங்களுடைய சுயத்தை, நாங்கள் விட வேண்டியதை விடாமல், ஆண்டவர்கள் அன்பு கூறாமல் எனக்கு எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறான். நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறான். நீ முதல்ல ஆண்டவர் அன்பு கூர்ந்தியா? சபைக்கு வர்றது மாத்திரம் இல்லை, அன்பு கூர்ந்தா, ஸ்தோத்திரம், விட வேண்டியதை விடணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தந்தார், அந்த ஆண்டவர் எனக்கு சொந்தம், அவர் அன்பு கூறுவேன் அப்படின்னா அவர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானசானம் கொடுக்கினார். அப்போ ஞானசானம் எடுக்காவே தப்பிச்சிட்டு இருக்கியா நீ? இன்றைக்கி ஞானசானம் கொடுக்குறோம், முடிஞ்ச உடனே ஞானசானம் எத்தனை எடுக்கிற ஆயத்தமாக இருக்கீங்க? ஞானசானம் எடுக்க வந்திருக்காங்களா கேட்டாங்க? ஞானசானம் எடுக்கிறீங்களா? சரி, அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞானசானம் எடுக்கிறனாங்க, இன்றைக்கி அதுக்காண்டி பாருங்கள், இதான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு போராட்டம். மதமாற்று சடங்கல்ல, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரை நேசித்து. இப்போ இந்த இடத்துல தான் மனுஷனையா கர்த்தரையா, யாரை பின்பற்ற வருகிறோம், யாரை நேசிக்கிறோம்?
அதனால சொன்னார், மனுஷன் நம்பினா நீ கரெல்லாம் போன செடியாக மாறிடுவ, ஆனால் கர்த்தரை நம்பி அவருக்குள்ளே இருந்தா நீ நீரண்டையில் வேறு விடுகிற மரத்தை போல் இருப்ப, இலையுதிரா மரத்தை போல் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளம் அதுதான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அன்பு கூர்ந்தா நீங்கள் கண் காணாத அற்புதத்தை உங்கள் வாழ்வில் அவர் செய்வார். காற்று பார்க்க மாட்டேன், மழையும் வராது, ஆனால் தண்ணீர் வாய்க்கால் என்ன பண்ணோம், ஓடும். ஆனால் நீ வாய்க்காலை வெட்டணும். அன்பு கூறணும், கண்டிஷன் என்னது, அன்பு கூறணும், வாய்க்காலை வெட்டணும். வாய்க்கால் வெட்ட சொன்னால் வெட்டணும். மழையே வரல, வாய்க்கால் வெட்ட சொன்னால் எப்படி பாஸ்டர்? ஆண்டவர் சொல்லார், அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அதான் பெரிய காரியம், அதுதான் நீ நம்பாத காரியம். உன் கண்களுக்கு ஆச்சரியம், அற்புதங்களை செய்வார். இது கர்த்தரின் பார்வைக்கு என்னது, நமக்கு பெரிய காரியம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு. அப்போ எதெல்லாம் உன் காரியத்துக்கு பெரிய காரியம் நடக்காது, விடாய்த்து கிடக்கிறையோ, செத்துப்போர் நினைக்கிறையோ, இடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் நினைக்கிறையோ, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, உன் கண் காணுவதற்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையில் இருக்கிறார். அல்லேலூயா. காது கேட்காத செய்தி மரியாள் கிட்ட வந்து சொல்றான். லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்படினால கவனிங்க, இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கு சொல்லப்படாத ஒரு செய்தி, காதில் கேட்காத ஒரு செய்தியை மரியாள் கேட்டாள். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, கண் காணும் இல்லை, யாருக்கும் கேட்கப்படாத செய்தியை உனக்கு ஆண்டவர் செய்வான். அது ஆண்டவர் எது செஞ்சால் அதிசயம்தான். ஆச்சரியமான கிரிகளை தான் கர்த்தர் உனக்கு செய்வார், ஆச்சரியமான காரியங்களை தான் செய்வார். நீ எழுதி வச்சுக்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். காதில் கேட்காத செய்தி உனக்கு வரும். அல்லேலூயா. நீ இது வரைக்கும் கேட்காத செய்தி உனக்குள்ள வரும். வேலைக்கு ஆர்டர் வரும், உனக்கு வீட்டுக்கு ஆர்டர் வரும், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ எழுதி வச்சுக்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிஷன், நீ அன்பு கூர்ந்து வாய்க்கால வெட்டணும், அன்பு கூறணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, நன்மை பெற முடியாது. பிரயாசப்படாமல் பலனை முந்தி அடைய முடியாது. பிரயாசப்பட்டால் தான் பலனை என்ன பண்ண முடியும், முந்தி பங்கு அடைய முடியும். பிரயாசப்படணும். ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க, ஒரு தாய் தகப்பன் 2 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க. அவனுக்கு வளர்ந்து வரும்போது அதில் ஒருவன் பயங்கர குடிகாரன், மோசமான நடக்க, மோசமான வாழ்க்கையில் பயங்கர ஒழுங்கினம்னா ஒழுங்கினம். ஆனால் ஒருத்தவன் நல்ல முறையில் வளர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வீடு கட்டி நல்லா எல்லாருக்கும் சாட்சியாக ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, ஒரே வீட்டில் தான் 2 பேரும் பிறந்தான், ஒரே அப்பா அம்மா தான், சூழல் ஒன்று தான். ஆனால் இவன் குடிகாரனும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து அக்கிரமம் நடந்து எல்லாத்துக்கும் ரவுடின்னு பேர் எடுக்கிறானே, அடங்காமல் இருக்கிறானே, ஊர்லெல்லாம் இவன் பேருக்கெல்லாம் எல்லாருடைய வாயில் விழுறானே. ஆனால் இவன் ஒழுங்காக இருக்கிறானே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்து 2 பேரும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தாங்க. வந்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணி, ஒரே வீட்டு சூழ்நிலை தானே, எப்படி இவன் இப்படி மானான்னு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்களாம். அப்போ அவனை கேட்டாங்களாம், பெரியவனை கூப்பிட்டு, எப்பா உங்கள் வீட்டில் 2 பசங்க, ஆனால் நீ இப்படி இருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டும்போது அவன் சொன்னான்னா, எங்கள் அப்பா குடிக்காரர், எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்க, எங்களெல்லாம் இது பண்ண, அவர் சரியில்லாமல் வந்து அதை பார்த்து நானுங்க அதே மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு நானா. இன்னொருத்தனை நல்லா இருக்கவனை பார்த்து இன்டர்வியூ பண்ணாங்களாம், எப்பா அவங்க இப்படியெல்லாம் குடிச்சு அவங்க அப்பா பார்த்து கெட்டு போயிட்டான்னா, ஆனால் நீ நல்லா இருந்து இப்படி வாழ்க்கையில் முன்னேறி இப்படி நல்லா ஊரில் நல்லா சிறந்து வாழ்ந்துருக்கிறியே, அது என்ன அப்படின்னு அவனை கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, எங்கள் அப்பா குடிகாரர், குடிச்சிட்டு அடித்து இப்படி விழுந்து கிடக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தேன். அதனால் நான் அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதுக்கு உண்டான காரியங்களை பிரயாசப்பட்டேன், இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னு சொன்னானா. அப்போ நல்லா கவனிங்க, ஒரே வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகள் தான், ஆனால் அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை பார்க்குற பார்வையும் செயல்பாடு தான் முக்கியம்.
அப்போ சபைக்கு நம்ம வரோம். ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், ஒருவர் ஆசீர்வதிக்கப்படலை. ஒரு வாழ்வை கர்த்தர் உயர்த்திருக்கிறார், ஒரு வாழ்க்கை அப்படியே இருக்க காரணம் நம்ம எடுக்கிற முயற்சி செயல்பாடுகள் தான். இப்போ சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசினா வச்சார். ஒருத்தர் சொன்னார், சொப்பனத்தில் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறார் பாஸ்டர். அப்படின்னா என்ன? கர்த்தர் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம், உங்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, உங்களை நேசிக்கிற அர்த்தம். சகோதரி சொன்னாங்க ஒரு காரியங்களை, சாட்சியெல்லாம் சொன்னாங்க. காரணம் என்ன? நம்மளை அவங்க எடுத்துக்கிற பார்வை தான் முக்கியம். சபை எனக்கு வேணும், சத்தியம் வேணும் அப்படி சொன்னார்ல. எங்கேயும் போக முடியாது. வேதம் சொல்லுது, ஒரு சபை எங்கே ஞானசாரம் எடுத்துமோ அங்கே நிலைச்சிருக்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோன்னா அது வேறு. ஒருவேளை பிரச்சனை மத்தி எனக்கு நிறைய சபை, அவர் சொன்ன விடியா அதான், பிரச்சனை வந்துச்சு இடையிலலாம் நான் வேறு சபைக்கு போனால் போயிருக்கலாம், ஆனால் சத்தியத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லி சொன்னார். இல்லையா? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? நம்ம எடுக்கிற பார்வையில் தான் முக்கியம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னா நம்ம எடுத்துக்கொள்கிற பார்வை தான். நாம் வேத வசனத்தை கேட்டு அடங்கி நடந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பிரயாசப்படும் போது அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செய்வார். நீங்கள் நன்றா இருப்பீங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கேட்கறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு கேட்காம அது எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கெட்டு போனவன், குடிகாரனாக இருந்தவன், கெட்டு போனவன், அவன் எடுத்த பார்வை, அவன் எடுத்த செயல்பாடுகளுக்கும் நல்லவனாக இருந்தவனுடைய செயல்பாடுகளுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்தபடி எடுத்து செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எடுக்கிற விசுவாசத்தின் அளவுகோல், நம்ம எடுத்துக்கொள்கிற காரியங்கள், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், இதெல்லாவற்றை ஓட்டங்களிலும் நம்மளை ஒப்பு கொடுத்து சரியாய் செய்வோமானால் நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நான் வேகமாக முடிக்கிறேன். இன்னொரு காரியம் சொல்கிறேன். இருதயத்தில் தோன்றும் இல்லை அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்லி நான் சொல்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை 2 பேராகி ராகேலை போலவும் இந்த பெண்ணிடத்திலே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு என்ன பண்ணாள்? மனைவியானாள். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் தோன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த வயலில் போய் கதிர் பொறுக்கிறான். போவாஸ் வயலில் போய் என்ன பண்ணா? கதிர் பொறுக்கும்போது நான் இந்த வயலுக்கு எஜமாட்டி அவன் நினைச்சாளா? அவன் நினைச்சாளா? ரூத்து ஆண்டவருக்கு வைராக்கியம், இந்த அன்பு பாராட்ட ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருந்தா. உன் தேவன் என் தேவன் ஏற்றுக்கொண்டாள். அவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள சபைக்குள்ள வரக்கூடாது, சட்டத்தின்படி உட்படக்கூடாது, பாவத்தில் பிறந்த சந்ததி. ஆனால் அவன் எடுத்த தீர்மானம் ஆண்டவரில் அன்பு கொண்டா. உன் தேவன் என் தேவன், நீ போற இடத்துல நானும் வருவேன், நீ எங்க தங்குறையோ அங்க தவன் தீர்மானம் எடுத்து அன்பு கூர்ந்த ஆண்டவருடைய அன்பு, சத்தியத்தில் அன்பு, அவள் கட்டின வாழ்க்கைக்கு உள்ள அன்பு. அதனால தான் அவளை குறித்து சொல்றதுக்கு, நீ வாலிபர்களுக்கு பின்னே போகாம ஸ்தோத்திரம், நீ ஆண்டவர் அன்பின் அடைக்கலத்துக்குள் வந்த உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைவான பலனை தருவேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் மாமி கூட வந்து கதிர் பொறுக்கி தான் சாப்பிட்டா. டெய்லி போய் கதிர் இருக்கிற இடத்துல கதிர் சிந்திர கதிரெல்லாம் பொறுக்கி வந்தால் தான் உழைப்பு. அவள் இருதயத்தில் நான் எஜமாட்டி அவனும் ஒரு எண்ணம் கூட வரலை, அவளுக்கு அந்த எண்ணப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவள் ஸ்தோத்திர நகமையை கூட பேசி அவள் சொன்ன காரியத்தை செய்தபடினால் அந்த போவாசு திருமணமாகவும் அது எஜமாட்டியாக மாறவும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இவளை இன்னைக்கு உன் நிலைமை கதிர் பொறுக்கிற ஸ்தோத்திரம் நிலைமை, இறந்து சாப்பிட்ற நிலைமை, கையேந்தி சாப்பிட்ற நிலைமை, ஒருத்தர்கிட்ட கேட்டு அதன்படி தான் செய்கிற நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கவலைப்படாதீங்க. இருதயத்தில் தோன்றவில்லை கர்த்தர் செய்கிறது ஒரே ஒரு கண்டிஷன், அவர் அன்பு கூர்ந்து
அவர் சொல்கிற காரியத்தை அவர் வெட்டுனா வெட்டு, ஜெபக்கு வானா வா, போனா போ, படினா படி, எழுந்து படிக்குன்னு சொல்லுவார். சமயத்தில் எழுந்து வசனத்தை படின்னு சொல்லுவார். இல்லைன்னா எழுந்து ஜோம்பன்னு சொல்லுவார். நீ பரண்டு 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 படுத்து வேணா கரையில் சிந்திச்சு உன் இருதயத்தில் பொல்லாத இருதயம் கொடுத்துறாத. அப்படி பரண்டு படுக்கும்போது எழுந்து வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். என்னென்ன காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதை நீ செய்வாயானால் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றும் இல்லை. அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உனக்கு வைத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் போட்டுடுங்க, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சீக்கிரம் நேராச்சு, வேகமாக மீதி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணும். நல்லா முழங்கால் போடு, வேகமாக முழங்கால் போடு. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். நீ காப்பா, நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ரீதா ராபா காமா நாதா நாமா ரியாந்தா ரதா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து எங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அன்பு கூறுற ஆண்டவரே, அன்பு கூறுற ஆண்டவரே. அன்பு கூறுறதுக்கு அடையாளம் வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லா ஆராதனைக்கு வருவேன், உபவாச ஜெபத்துக்கு வருவேன். நான் ஆண்டவரை கேர்சல் ஊழியத்தை செய்வேன், ஊழியம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். அதான் ஆண்டவரில் அன்பு கூறுவது. நல்ல வாய்த்து ஆண்கள்லாம் வாய் தந்துங்க. ஆண்கள் தான் நல்லா வேலை செய்யணும். நல்ல வாய் தந்து ஜோமனை குடிஞ்சு அப்படியே வாய் திறக்க விட்டுறாது. நல்லா வாய்த்து ஜோமனு ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. அல்லேலூயா. ஆண்களை வாய்த்தன் ஜோமனுங்க, ஒப்பு கொடுத்துவங்க. தம்பிமார் நல்லா வாய்த்தன் ஜோமனுங்க. அல்லேலூயா. அப்படி ஆமன்னு சொல்லாத, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. நீ காபா லதா ரபா ஷக ரபா. நல்லா வாய்த்தன் ஜோமனு ஒப்பு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல நல்ல வாய்த்தந்த சத்தத்தை உயர்த்தி ஜோமனு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நீ சொன்ன அந்த வாக்கிய தத்துவம் நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு விஷயம் கூட. விசுவாசம் உள்ளவர்கள், யோபுவே நீ தரித்து நின்று பார் கர்த்தர் செய்கிற காரியங்களை. ஒருவேளை இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்லா விசுவாசத்தோடு இருக்கிறவன் நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸ்தோத்திரம். உனக்காக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தம்பி தங்கச்சி சோர்ந்து போகாத. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு நன்மை வரும். நீ நம்ப முடியாது, உன் கண்ணே உனக்கு நம்ப முடியாது, அந்த வார்த்தை உனக்கு கேட்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணு. அதுபடியே நடத்தும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க அப்பா. உன் வீட்டில் இன்னைக்கு நல்ல விஷயம், இந்த வருஷம் நல்ல விசேஷங்கள் நன்மைகள் நடக்கும். நடக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நடத்தி செய்வார். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை நன்மை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
நாங்கள் நம்ப முடியாம கிரகிக்க முடியாத எங்க புத்திக்கு எட்டாத பெரிய அற்புதமான நன்மைகள் எங்க வாழ்க்கையில நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையா உம்மிடத்து அன்பு கூர்ந்து நீ சொல்லுகிறபடி உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.